நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஒரு வேளையில் உடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து தம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. ஆவியானவரே, உண்மையே நம்பி இருக்கிறப்பா. இது நல்ல விதையாக விழுந்து 100ஆக பலன் கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை மறைத்து நீங்கள் பேசணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நெஞ்சமே குருசீனில் அந்த காரம் காலில் திருமேனி நையுதே தாகமிஞ்சி நாவருந்து தங்கமேனி மங்குதே ஏகபாரன் இயேசுவே கண்ணங்காய்ந்து இயேசுவே எத்தனாயார் எங்குடீராய் ஊறுகாய் நெஞ்சமே குருசீனில் அந்த கருங்கால்கள் நாடியேறி திருமேனி நையுதே. நமக்காக அவருடைய திருமேனி, அழகான மேனி, பாவமில்லாமல் உட்பவித்த அந்த சரீரம் நமக்காக நயிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. நான் இன்றைக்கி தலைப்பில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதாவது ஏசப்பாவுடைய அந்த நொறுக்கப்பட்ட அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி எடுத்து சொல்ல தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுவது நான் கிடையாது, தேவனுடைய ஆவியானவர் எனக்கு அவரை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பு தான். நான் வரும்போது எங்கள் பாப்பாட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், எல்லாமே அன்பு தான். கிறிஸ்துவின் அன்பை போல இந்த உலகத்தில் எல்லாரும் அன்பாகவே இருந்து சகிச்சு கொண்டா எல்லா வீட்டிலையுமே சமாதானம் தான், மாநிலத்திலையும் சமாதானம் தான், மாவட்டத்திலையும் சமாதானம் தான், உலகத்திலையுமே என்ன சமாதானம் தான், மாநிலங்களிலும் சமாதானம் தான், நாடுகளிலும் சமாதானம் தான். ஆனால் அது இல்லை. ஆனால் ஆண்டவர் இருந்தார், ஏசப்பா இருந்தாங்க. அதை உங்களுக்கு எடுத்து சொல்லணும்ல. ஆண்டவர் முழு பிரெட்டாக அப்படியே வச்சிருக்கார் வேதத்தில். ஆனால் நம்முடைய கண்களை அவர் திறந்து அதை நமக்கு பிட்டு கொடுப்பார். அந்த பிட்டு கொடுக்குறதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அவர் எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னில் இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஏசப்பா தான். இம்மட்டில் நிறுத்துங்கள் என்ற தலைப்பிலே இந்த வார்த்தையை கொடுக்கின்றேன். ஏசப்பா கிருபையினால் இம்மட்டில் நிறுத்துங்கள். அது எதை இம்மட்டும் நிறுத்தணும், எதில் இம்மட்டும் நிறுத்தணும் என்று சொல்லி நம்ம இப்பொழுது பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 47 இருந்து 51 வரைக்கும் சில வசனங்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதில் நீங்கள் ஏசப்பாவுடைய குணங்களே நீங்கள் இதில் பார்க்கணும், சரியா? இப்போ நம்ம அங்கே நிற்கணும்னு வச்சுக்கோங்க. இது எங்கே நடக்கு அப்படின்னா, கெத்செமனே அந்த தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வருகின்றார்கள். எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா? தீவெட்டிகளோடு வராங்க. அது இரவு நேரம். ஏன்னா மாலையில் தான் அவங்க இந்த பூங்காவனத்தில் தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்காங்க. ப்ரேயர் பண்ணி முடிக்கையுமே அங்கே வந்துட்டாங்க. ஏசப்பா கேட்காங்கல்ல, கல்லனை பிடிக்கிறது போல் நீங்கள் என்ன பிடிக்க வந்தது என்ன? அது வேலை வந்துட்டு, ஏசப்பா பிடிக்கிற ஒரு வேலை வந்துட்டு, அதனால் அவங்க வந்தாங்க. சரி, ஆண்டவரை பிடிக்கிறாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்கு. ஒருவேளை நம்ம அங்கே இருந்தால் எப்படி இருப்போம்? இப்பொழுது உங்களை நான் இயேசுவை பிடிக்கின்ற அந்த இடத்துக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு வருகின்றேன். நம்ம எல்லோரும் இப்போ அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி என்ன அப்படின்னா, 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
இப்போ எல்லாருமே நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னா, ஏசப்பா இருக்காங்க, அங்கே 12 சீடர்கள் இருக்காங்க, அங்கே யாரெல்லாம் வாரா, வந்த போது அங்கே என்ன நடக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, நீங்கள் இமேஜ் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த இந்த செய்தி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பாவுடைய அந்த கேரக்டர், ஆண்டவருடைய குணம் நமக்குள்ளே அப்படியே வந்துடும். நம்மளும் ஒரு நாள் ஏசப்பா கூட அங்கே போய் நம்ம சிங்காசனத்தில் இருப்போம். 1000 வருடம் இந்த பூமியில் ஒரு அரசாட்சி இருக்குது, அதுக்கு நம்ம இப்போ ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் நம்முடைய ஆத்துமாவை கொள்ளையடிக்க இருக்கின்றது. செல்லு தான் இந்த உலகத்தில். நானும் ஒவ்வொரு முறையும் செய்தி கொடுக்க வரும்போது நினைப்பேன், இந்த செல்லுக்கு நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. ஒருவேளை ஊழியக்காரங்க கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, யாரையும் குறை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதிகாரம் இல்லை. அப்படி கூட இந்த சாத்தான் இந்த இந்த செல்லு மூலமாக, இந்த ஃபோன் மூலமாக நிறைய பேரை வஞ்சிக்கிறான். அந்த செல்லை கையில் எடுத்தாங்கன்னா உலகத்தில் என்ன இருக்குன்னே தெரியாதான், என்ன இருக்குன்னு தன்னையே மறந்துடுறாங்க அப்படிங்காங்க. ஒரு வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, கணவன் மனைவியும் தான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வீட்டில் பீரோவில் திறந்து 2 பேர் கள்ளன் வீட்டில் எல்லா தங்கம் நகை எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிட்டான். இவங்க டிவிலாம் பார்த்து ஒரு நாடகமோ சினிமாவோ, அப்போலாம் செல்ஃபோன் இப்படி வரல, டிவி மட்டும் வந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ இவங்க நாடகமோ சினிமாவோ முடிச்சிட்டு எந்திரிச்சு பார்க்காங்களா, எல்லாம் திறந்து கிடக்கான். ஒரு நகை இல்லை, பீரோவில் பணம் இல்லை, என்ன நல்ல அருமையான பட்டு புடவைகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். கதவு திறந்துருக்கு, எல்லாம் திறந்துருக்கு, என்ன செய்ய முடியும்? இதே போல் தான் இன்றைக்கும் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. ஃபோன் இருக்க வேண்டியது தான், ஆனால் அதுக்கு அதை எடுத்தாச்சுன்னா எல்லாவற்றையும் மறந்து ஜெபிக்க மறந்துடுவீங்களே. ஆலயத்துக்கு இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி பாசிட்டிவ் ப்ரேயர் போகணும் மறந்துடுவீங்களே. இன்றைக்கி சண்டே சாயங்காலம் ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது மறந்துடுவீங்களே. எல்லாத்தையும் மறந்துடுவோம். நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத கூட மறந்துடுவோம். நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு அக்கா. அந்த அக்கா பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிக்கிட்டக்க அந்த வறண்டாவில் உள்ள ஸ்டூலில் அவங்க அடுத்த நாள் கட்டுற ட்ரெஸ்ஸு, பைபிள், பாட்டு புஸ்தகம், கண்ணாடி எல்லாமே, கைக்கொட்டை எல்லாமே அந்த ஸ்டூலில் இருக்கும். சனிக்கிழமை சாயங்காலமே. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே என்ன செய்வாங்க, எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே ட்ரெஸ் மாற்றி முதல் ஆளாக என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு போயிடுவாங்க. இன்றைக்கு தேவன் அந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கின்றார், ஆயத்தம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த நேரம் தான் எல்லாம் தேடுறது, சர்ச்சுக்கு போகிற நேரம் தான் ட்ரெஸ்ஸு தேடுறது. சேரீ இருக்கும், ஜாக்கெட்டு எங்கேயாவது இருக்கும், என்ன ஆண்களுக்கு அப்படி தான், ஷர்ட் இருக்கும், பேண்ட் எங்கேயாவது இருக்கும். ஒரு கர்ச்சீப்பை தேட அரை மணி நேரம் ஆயிரும், காணிக்க தேட 1 மணி நேரம் ஆயிரும். என்ன இப்படியே நம்முடைய அந்த இந்த செல்லை காலையிலே தூக்கிட்டீங்க, அந்த நாள் ஃபுல்லாக அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சுது. இப்போ நம்ம எல்லோரும் நீங்கள் ஒரு கற்பனையோடு இமேஜ் பண்ணிக்கிட்டு ஏசப்பா கூட நிற்கிற அந்த அறைக பிரதான ஆசாரியர்கள் எல்லோரும் கூட நம்மளும் நிற்போம். அங்கே யூதாசு நிற்கின்றான். 47வது வசனத்தை உங்களுக்கு நான் இப்போ வாசிக்க சொல்கிறேன். லூக்கா 22:40. அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனு வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இப்போ 12 என்ன செய்துட்டாங்க, அங்கே வந்தாச்சு, சீடர்களும் இருக்காங்க, இயேசுவும் நிற்காங்க, ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். வந்து யூதாஸ் என்பவனும் ஆண்டவரை முத்தம் செய்யும்படி கிட்ட வந்தான். அடுத்து 48வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். இப்போ நீங்கள் இமேஜ் பண்ணி பாருங்கள், நம்ம எல்லாரும் அங்கே நிற்கிறோம். இப்போ யூதாஸ் என்ன செய்கிறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க ஒரு கேள்வி, மனுஷகுமாரனை நீ கிஸ் பண்ணுறியா? கிஸ் பண்ணி தான் காட்டி கொடுக்கணுமா? ஏன்னா சரியான ஆளை பிடிக்கணும், சரியான அடையாளம் தெரியணும். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சீடனாகிய யோவான், அந்த யோவானும் இயேசுப்பாவும் ஒரே ஜாடையாக இருந்திருக்காங்க, அதனால் யோவானுக்கு வித்தியாசம் தெரியும்படி இயேசுவை யூதாஸுக்கு காட்டி கொடுக்கணுங்கிறது தான் காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டா சும்மா தான் டக்குன்னு போய் இயேசு பிடிச்சிடலாமே. ஆனால் ஏன் முத்தத்தினால் காட்டி கொடுக்கணும்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருப்பாங்க போல், ஜாடை. அதனால தான் முத்தம் செய்து காட்டி கொடுக்குறா. இப்போ நம்ம அங்கே எல்லோரும் அங்கே நிற்கிறோம்னு நினச்சிக்கோங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாமா?
லூக்கா 22:49. அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதைக் கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். இப்போ சூழ நிற்கிறாங்க. யார்? சீடர்கள் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இவன் முத்தத்தினால் காட்டி கொடுத்துட்டான். எல்லாரும் பிரதான ஆசாரி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ அதில் சூழ நின்றவர்கள்னால் சீடர்கள் தான் அங்கே நின்னாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே, பட்டயத்தினால இவங்களை என்ன செய்யலாம்? இவங்களை வெட்டலாமா? ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா? கையில் என்ன இருக்குது? பட்டயம் இருக்குன்னா, பட்டயம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கத்தி, அருவா, வீச்சருவா அப்படின்லாம் இருக்குது. வெட்டருவா இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வெட்டருவா, அதை கறியை மீனெல்லாம் ஒரே வெட்டில் வெட்டுவாங்க, அது வெட்டருவா. என்ன, இப்படி பல வகையான நிறைய அருவாக்கள் இருக்குது, கத்தி இருக்குது. அது பட்டயம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன செய்யலாமா? வெட்டுவோமா இவங்கள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சீடர்கள் தான் அங்கே நின்னாங்க, அவங்க தான் கேட்குறாங்க. அடுத்து 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவர்களின் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதார வெட்டினான். பாருங்க, பட்டயத்தினால் வெட்டுவோமா அப்படின்னு கேட்க தான் செய்தாங்க. கேட்கறதுக்குள்ள என்ன செய்துட்டாங்க? வேலைக்காரன் ஒருவனுடைய அந்த வலது காதை வெட்டிட்டான். நம்ம ஆளுதான், நம்ம சீடர்களில் ஒருத்தர் தான். என்ன செய்றாரு? வலது காதை வெட்டிட்டார். வெட்டும்படி எப்படி ரத்தம் எப்படி வந்திருக்கும்? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 51. அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, இயேசுவோடைய குணம் உங்களுக்கு நான் சொன்னேன். அவருடைய அன்பு இரக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் என்னதான் ராஜாவாக இருந்தாலும், என்னதான் கடவுளாக, காடு, ஆண்டவர், லார்டு, மைட்டி ஜீசஸ், ஒண்டர்ஃபுல், அவருடைய நாமமே என்ன? ஒண்டர்ஃபுல் தான், அதிசயம்தான், பியூட்டி தான். ஆனாலும் அந்த காது வெட்டின உடனே சொல்கிறாரு, என்ன இம்மட்டும் என்ன செய்ய? நிறுத்து. தலைப்பை தான் கொடுத்துருக்க, இம்மட்டில் நிறுத்துங்கள். போது என்ன, நீங்கள் என்ன இப்படி படக்குன்னு காதை வெட்டிட்டிய? ஆனால் இயேசுவை தான் பிடிக்க வந்தாங்க. இயேசு பிடிக்க வந்தவங்களையே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன நிறுத்துப்பா, இம்மட்டில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த காதை என்ன செய்தாராம்? இன்னும் நேரம் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க சொல்கிறேன். அந்த காதை ஒருவேளை எங்கள் அம்மா வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, வெட்டின காது, வலது காது வெட்டின காது கீழே விழுந்துச்சு. அந்த கட்டத்தில் கூட இயேசு குனிஞ்சு அந்த காதை எடுத்து அவன் காதில் வச்சாரு. அப்பவும் ஒரு அதிசயம்தான். அவருடைய குணமே என்னது தான், அவருடைய நாமமே, பேரே என்னது தான், அதிசயம் தானே. அதனால் சரி, நம்மளை தான் பிடிக்க வராங்களே, இப்போ நம்மளை கொண்டு போயிடுவாங்களே, ஏன்னா நம்மளை காட்டி கொடுக்குறான்ல, எல்லாம் செய்கிறாங்கல்ல அப்படின்ட்டு இருக்கலை. அவர் மன்னிக்கும் தன்மை உடையவர், மன்னிப்பதில் வள்ளலவர். உடனே குனிஞ்சி அந்த காதை எடுத்து அவன் காதில் வச்சுட்டாரு. இப்போ இவனு ஒரு காது இல்லாமல் அலைய முடியுமா அந்த உலகத்தில்? பாவம் இல்லை. அந்த இரத்தத்தை அவர் எப்படி நிப்பாட்டுறது? இயேசுவின் இறக்கம். டேய், உனக்காக நான் ரத்தம் சிந்த போகிறேன்டா, நீ உன் காதை ஒட்டிட்டு நீ சந்தோஷமா போ. என்ன, நான் உங்களுக்காக ரத்தம்லாம் சிந்திட்டேன், அதனால் என்ன செய்ய வேண்டாம், நீ ரத்தத்தோடு நீ இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் என்று சொல்லி அந்த வலது காதை எடுத்து அதிலே ஒட்ட வைத்தார். நல்ல ஆண்டவர் இயேசு நல்லவர். சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு இதையாவது நீங்கள் சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, சுகமாயிருவீங்க. அந்த வசனம் 51வது வசனம். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய வலது காதை தொட்டு அவர் அதிலே வைத்தார். நல்ல ஆண்டவர், அவர் நல்லவர். ஆனால் நம்முடைய பங்கு என்ன? நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி இருப்போம்? வாழ்க்கை என்பது அதுதானே. வாழ்க்கை என்பது பரீட்சை நிறைந்த வாழ்க்கை தான். அதில் உன்னுடைய பங்கு என்ன? இயேசுவை சிலுவையிலே அறையும்படிக்கு கொண்டு போகக்கூடிய இத்தனை ஜனங்கள் மத்தியிலே அவர் நன்மை செய்தார். உங்களை சூழ நின்று உங்களை பலவிதமான கேள்விகள் கேட்டாலும், உங்களை அற்பமாக நினைத்தாலும், அந்த சூழ்நிலையில் நம்மளுடைய குணநலன்கள் என்ன? இயேசுவை உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். இயேசுவை நான் தூக்கி காட்டுகின்றேன். அவர் இப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ளவர் என்று. அடுத்து நீங்கள் லூக்கா 22வது அதிகாரம்
64வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 22:64. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான சிருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி மற்றும் அநேக தூஷ்ண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். 64வது வசனத்தில் அவருடைய கண்களை என்ன செய்தாங்க? கட்டிட்டாங்க. ஒரு துணியை வச்சு ஏசப்பா கண்ணை கட்டிட்டாங்க. இப்போ நம்ம அங்கே தான் நிற்கும். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் அங்கே தான் நிற்கும். கண்ணை கட்டிட்டாங்க. அவருடைய முகத்தில் என்ன செய்தாங்க? அறைந்தாங்க. உன்னை அடித்தவன் யார் சொல்லி பார்க்கலாம்? உன்னுடைய ஞான திருஷ்டினால் உன்னை அடித்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. யாரை பார்த்து கேட்காங்க? யாரை பார்த்து இந்த கேள்வி? இந்த உலகம் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் தயாரித்த இவ்வளோ பெரிய ஆண்டவரை பார்த்து என்ன கேள்வி கேட்காங்க பார்த்தீங்களா? இப்போ சென்னை தண்ணீரிலே மூழ்க போகுதான். நான் இன்றைக்கி தற்செயலாக தான் யூடியூப்பில் வைக்கும்போது இந்த சன் செய்தியில் சொன்னாங்க, அநேக ஆறுகள் உடைந்து நிலப்பரப்பில் தண்ணீர் நிறையா ஊறி அதனால் கடல் நீர் மட்டம் உயர்ந்து அது அலை அடித்து மண்ணை வாரிக்கொண்டு கடலுக்குள்ளே போய் இப்படியாக கடல் ஊருக்குள்ளே வருகின்றது. மெரினா பீச் சீக்கிரமாக அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நியூஸில் கேட்டேன். இன்றைக்கி அது என்னைக்கு வந்ததோ இன்றைக்கு கேட்டேன் நான். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா, எங்கெல்லாமோ பெய்கிற மழை நீரானது எல்லாமே கடலுக்குள்ளே அந்த கடல் நீர் அலை அடித்து அதிகமான தண்ணீர் ஊருக்குள்ளே மண்ணை வாரிக்கொண்டு போகும்போது கடல் தண்ணீர் எங்கே வரும்? ஊருக்குள்ளே வரும். அப்போ ஊருக்குள்ளே நாம் வாழுகின்ற இடத்தை அந்த மண் என்ன செய்யும்? கடல் இழுத்து கொண்டு கடலுக்குள்ளே கொண்டு போகக்கூடிய அபாயகரமான ஒரு நிலையிலே இன்றைக்கி சென்னை காணப்படுகின்றது. தூத்துக்குடியும் சொல்ல தான் செய்கிறாங்க. தூத்துக்குடியும் அன்றைக்கி நான் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் ஊருக்கு அங்கேயுமே அப்படித்தான். அல்லன்னா அப்படி பயங்கரமாக அடிக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கடலுக்கு போயிருக்கேன் நான். அப்போ இவ்வளோ வேகமாக அடிக்காது, பரவாயில்லாமல் தான் அடிக்கும். நல்ல தண்ணிக்குள்ளே போய் நாங்கள் நிற்கலாம். இப்போ அடிக்கிற அலையில் நிற்க முடியாது பார்த்துக்கோங்க. பெரிய கல்கோரியிலேருந்து கல்லை கொண்டு போட்டிருக்காங்க, அப்படின்னாலும் முடியலை. அலை அதிகமாக அடித்து கொண்டு இருக்கின்றது. அதான் கண்ணை கட்டி உன்னை அடித்தவன் யார்? கண்களை கட்டி உன்னை அடித்தவன் யார் சொல்ல பார்க்கலான்னு கேட்காங்க. அப்போ ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலையே. இன்றைக்கி ஏன் நம்ம இப்படி இருக்க முடியல? நான் ஏசப்பா தான் உங்களுக்கு மாதிரியாக வைக்க, அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அப்படி வாழணுங்கிறதுக்காக தான் இதை எழுதி வச்சுருக்காங்க. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 65வது வசனத்தை. மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். அநேக தூஷண வார்த்தைகள், கெட்ட வார்த்தை. இயேசுவா எப்படி அந்த காதை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க? எப்படி இருந்திருக்கும் அந்த கட்டம்? உங்களை யாராவது ஒரே ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் நீங்கள் பொறுத்துக்கிடுவீங்களா? என்னையை பார்த்து எப்படி கேட்குறது? நான் யார்? என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்களா? இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி எவ்வளோ துக்கப்படுது, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய பிரச்சனைலாம் வந்துடும். ஆனால் இயேசு ஒன்றுமே சொல்லலை. அநேக தூசண வார்த்தைகளை எல்லாரும் சொன்னாங்க. சூழ நின்றவர்கள் கண்ணவரை கட்டி வச்சுட்டாங்க. உன்னை அடித்தவன் யாருப்பா? என்ன ஒரு பரியாசம், என்ன ஒரு நிந்தை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றினால் என் வார்த்தைகளை கேட்டு வரணும், அவன்தான் எனக்கு சீடனாக இருப்பான். அவனுக்கு தான் என்னது? பரலோக ராஜ்யம். இந்த உலகத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் வழக்காடிக்கிட்டு இருந்தால் அந்த ராஜ்யத்தை எப்படி சுதந்திரிக்கிறது? அவருக்கு இவ்வளோ வார்த்தை சொன்னாங்களே, ஒன்றுமே பேசலையே. அருமையானவர்களே, ஏசப்பா கிட்ட நம்ம நிற்க முடியுமா? உங்களை செக் பண்ணி பாருங்கள். அநேகர் கூடி அவரை நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அடுத்து நம்ம வாசிக்கலாம். அதாவது நைட்டு ஃபுல்லாக இயேசுக்கு வாதை தான், ஒரே வாதை. நைட்டு ஃபுல்லாக விடியற்காலமான போது தான் அவரை பிளாத்திட்ட கொண்டு போகிறாங்க. இரவெல்லாம் வாதையை அனுபவிக்கின்றார். 22வது அதிகாரத்தில் 69வது வசனத்தை வாசிக்கணும். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பார் என்றார். இது முதல் எங்கே இருப்பார்? இந்த மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் இருப்பார். அதனால் இதை நான் என்ன செய்கிறேன்? சகிச்சுக்கிடுறேன்.
இப்போ இது ஒன்றும் எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை, ஏன்னா நான் கர்த்தருடைய தேவனுடைய வலது பார்சத்துக்கு நான் பெயர்வேன்ல, அதனால் இது எனக்கு மேட்ரே இல்லைங்கிறதான் அர்த்தம். இந்த பிரச்சனைன்னு யாரும் நிந்திக்கட்டும், கேவலமாக பேசட்டும், கெட்ட வார்த்தை சொல்லட்டும், தூசணம் சொல்லட்டும், என்னனாலும் சொல்லட்டுப்பா, சொல்லிட்டு போ, நான் தேவனுடைய வலது பார்சத்தில் இருப்பேன். இதான் இயேசுவோடைய மைண்டு செட்டப்பில் இது இருந்துட்டு எனக்கு கிடைச்ச வெளிச்சம் தான். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான், நான் அங்கே போவேன், நான் தேவனுடைய வலது பார்சத்தில் நான் உட்காருவேனா. அதனால் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த பாடு, இந்த சிலுவை எனக்கு சிங்காசனத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னு தான் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்காங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இதை நீங்கள் பாருங்கள், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் பண்ணின ஜெபத்தை தான் இதில் சொல்லியிருக்கு. அவர் இந்த சரீரத்தோடு இருந்த அந்த நாளில் தம்மை இந்த கொடூரமான மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ள ஆண்டவரை நோக்கி. இப்போ நெருக்கம், நம்ம நிறைய கஷ்டம் இதாக போகிற பயத்தின் ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கீங்க, நெருக்கத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கீங்க. இதிலிருந்து, இந்த கொடிய மரணத்திலிருந்து நம்ம ரட்சிக்க வல்லமையுள்ள இயேசுவை நோக்கி. பிள்ளைங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, நெருக்கப்படுறீங்களா, இயேசுவை நோக்கி, அவரை நோக்கி தான். அவர் தான் வெளியான தோற்றத்தை மட்டும் இல்லை, உள்ளான இருதயத்தினுடைய காயத்தை ஆற்ற இயேசு மட்டும்தான். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் எல்லாவற்றையும் சங்கரிக்கக்கூடியவர் இயேசு தான். அதனால் தேவனை நோக்கி அவர் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, பலத்த சத்தம், இயேசு சத்தம் போட்டாரு, தேவனை நோக்கி சத்தம் போட்டாரு. இந்த மரணத்தினின்று என்னை நீங்கள் ரட்சிக்கணும், இந்த சூழ்நிலையில் நான் பிதாவுக்கு பிரியமாக நடக்கணும், நான் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்காகவும் என் ரத்தத்தெல்லாம் கொடுக்கணும், என் ஜீவனெல்லாம் கொடுக்கணும், இந்த எல்லாரையும் நான் மீட்டுக்கொள்ளணும். சாத்தான் கெடுத்துக்கிற சிங்கம் போல இருக்கானே, இந்த பிசாசு மாம்ச இச்சைகளை கொடுக்கானே, உலகத்தை கொண்டு ஆசை காட்டுறானே, உலகத்தினுடைய செல்வங்களையும் பதவிகளையும் பண ஆசையையும் என்ன உலகத்தின் மேன்மையையும் என்ன இதெல்லாம் கொண்டு காட்டி ஏமாத்துறானே. இந்த சிலுவையில் போய் நான் தைரியமாக என் இரத்தத்தை சிந்தி பரிசுத்தமாக இருந்து என் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனே எனக்கு பலன் தாரும். பலத்த சத்தம் போட்டாரு கர்த்தரை நோக்கி. நீங்கள் எங்கே சத்தம் போட்டுறீங்க? மனுஷங்கிட்ட சண்டை செய்கிற சத்தம் இல்லை, தேவ சமூகத்திலேயே சத்தம். அந்த சத்தம் அழுதார். என்ன செய்தாரா? அழுதார். பாருங்க, அதில் வல்லமையுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அழுதார். ஏசு அழுகிறார். ஐயோ, இந்த ஜனங்களை சாத்தா ஏமாத்துறானே, இந்த பாவத்தை, இந்த விக்கிரகத்தில் கிடக்கிற மக்கள் ஐயோ வஞ்சிக்கப்பட்டுருவாங்களே, பரலோகத்துக்கு வரணுமே, ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு. இவங்க இந்த பாதாளத்துக்கு பெயரக்கூடாதுன்னு அழுதாரு, நரகத்துக்கு பெயரக்கூடாதுன்னு இயேசு அழுதாரு. விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து, வேண்டுதல் பண்ணுறார், விண்ணப்பம் பண்ணுறாரு, அழுறாரு, போராடுறாரு. எப்படியாவது என் ஜனம் மீட்கப்படணும், இந்த மக்கள் நம்ம தேவனால் உண்டாக்கப்பட்ட இந்த ஜனங்களை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலத்த சத்தம் போட்டார். நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். சத்தம் போட்டார், அழுதாரு, கண்ணீர் வடித்தார், விண்ணப்பம் பண்ணினார். இந்த ஜெபம் இன்றைக்கு நமக்கு வேணும் அருமையானவர்களை. நாமும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர் இந்த உலகத்தில் நமக்காக இவ்வளோ பாடுகளை அனுபவித்தது நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தான். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியமா, குழந்தை பாக்கியமா, படிப்பா, வேலையா, சரீர சுகமா, தீர்க்காயுசா, வீடு வாசலா, எல்லா செல்வங்களையும் தருவதற்கு தான் அவர் ஜீவனையே கொடுத்தார். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 2-3 வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷம்தான், நான் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருப்பேங்கிற அந்த சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தில் நான் ஒரு நாள் பரலோகராஜ்யத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் பக்கத்தில் இருப்பேங்கிற அந்த சந்தோஷத்தில் இந்த அவமானத்தை எண்ணவில்லை. இன்றைக்கி உங்களுக்கு அவமானம்,
இன்றைக்கி உங்களை குறைச்சி பேசுகிறாங்க, மதிக்கவே இல்லை. என்ன எல்லா விதமான பண கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள், துன்பங்கள், எவ்வளவோ கவலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அழுது சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி நீங்கள் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாள் பயிர்வேங்கிற அந்த சந்தோஷத்தில் நீங்கள் இதெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை எண்ணவில்லை, நினைக்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு தான் சுயநலம். என்னை சொல்லிட்டாங்க, என்னை பேசிட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, நிந்திச்சிட்டாங்க, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. நான் ஒரு நாள் ஆண்டவர் கூட சிங்காசனத்தில் இருப்பேன், வீற்றிருக்கிறார். ஆகையால் அடுத்த வசனத்தை சொல்லி முடிப்போம். 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களை உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரையே. நீங்கள் நமக்காக இவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு நமக்கு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் சாத்தானை சங்கரிக்கும் வல்லமை அதிகாரத்தை கொடுத்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்துமாவிலே இளைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதீங்க. தயவுசெய்து ப்ளீஸ் சோர்ந்து போகாதீங்க. ஆத்மாவில் இளைப்படையாதங்க. அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரையே, இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். ஏசப்பாவே இவ்வளோ பாடா? ஏசப்பாவே கெட்ட வார்த்தை பேசுனாங்களா? ஏசப்பாவே நிந்திச்சாங்களா? ஏசப்பாவே தூசித்தாங்களா? ஐயா இப்படி இருக்கா? எத்தனை பேர் கண்ணு கட்டினாங்களா? நக்கல் பண்ணாங்களா? பரியாசம் பண்ணாங்களா? இயேசுவையா? ஆனால் இயேசு எப்படி சகித்தாரு? நான் ஒரு நாள் அங்கே இருப்பேன். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இவ்விதமான விபரீதங்களையும் செய்து அவரையே சந்தித்து அவரையும் நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஒன்று தான். நான் ஒரு நாள் அங்கே தேவனோடு கூட இருப்பேன். அதனால் இந்த அவமானத்தை நான் எண்ண மாட்டேன். நான் தைரியமாக தேவனை பின்பற்றுவேன். இழைப்புள்ளவர்களாய் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதிருங்க. உற்சாகத்தோடு எழும்புங்க. பாவ மன்னிப்பு கேளுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. தேசத்துக்காக ஜெபிங்க. ஜனங்களுக்காக ஜெபிங்க. ஊழியரை தாங்குங்க. கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க. கர்த்தர் வல்லமையாய் உங்களை வழி நடத்தி உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் திருமண நாட்கள், பிறந்த நாட்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டில் நிறுத்துங்கள், இது போதும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு நல்லதை செய்த என் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு நாங்கள் நன்மை செய்யும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உதவி செய்யும். இனிமேல் நாங்கள் யாரையும் துன்பப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். இம்மட்டில் நிறுத்துகள் என்று சொன்னீரே. இனிமேல் நீ அருவாளை தூக்காத, இனி நீ அருவாளை தூக்காத, இன்னும் கத்தியை தூக்காத, கத்தியை தூக்காத, கம்பை தூக்காத என்று இம்மட்டில் நிறுத்து என்று சொன்னவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் இப்படிப்பட்ட தப்பான காரியத்தை செய்யாதபடிக்கு, வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு உண்மையை நினைத்து தாழ்மையோடு பொறுத்து சகித்து சட்டத்தின்படி வேத வசனத்தின்படி வாழ்ந்து பரவு ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.